पूरा उकान करा करिए ओ मामा 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 यार सरकार जीवन पूरी निकाल மொழியா இல்ல மேல் மலையா போலீஸ் அந்த பக்கம் போனான் இந்த பக்கம் தான் நான் வந்து மிலிட்டரின்றான் ஒரு நாளானா என் வாயில சொல்லி என்ன பார்த்த பீச்சு ஆர்டர் பிடிச்சிட்டாங்க அவங்க இதெல்லாம் சன்ரெடி நம்மளுக்கு மேல் கீழே மேல் கீழே தொம்பத்தி எப்படியா பாருங்க வாயுனுக்கு இப்படியே இது கூட வேற ஆளுங்க ஒண்ணு அடிப்பாங்க நீ யாரு வாயில் சொல்லி சொன்ன நான் சொல்றது போட்டிக்காரன் கலந்து வாயில் சொன்னேன் எங்க அண்ணன் கலந்து வாயில் தான் சொன்னீங்க கலந்து இல்லையப்பா நீ வந்தா அதுல வைக்குவே கலந்து இல்லையா அதுதான் அதுல சொன்னேன் நானும் கேஸ் கொடுத்துரும் சிங்காசன் கேஸ் என்ன பாரு பைக்கில வச்சுல நடத்து வந்துரும் வெளியே உனதான கூட 3 நாள் ஆகும் வெளியே வர்றதுக்கு மாமன் தான் உள்ளது எப்படி நான் எடுத்துடலாம் நான் என்ன நீ நடந்தே வச்சுட்டு போய் எனக்கு என்ன போச்சு அவ்வளவு அசு விடுது நான் மாநாடுறது எல்லாம் நமஸ்காரம் மாதிரி ஐயா வணக்கம் நான் பார்த்துப்பா நன்னா நம்ம கிட்ட ஏதான பேசணும்னா இந்த அம்மா இருந்து உட்காந்தாதான் ஏமா என்னம்மா என் கல் போட்டு கிளம்பியல் அம்மா நீ எழுந்து சாமியா உனக்கு கால் கோர கும்பிடுயா எழுந்து உட்காந்து நீ மாத்திரம் வேணுமா இந்த எனக்கு அந்த அம்மா இருந்தாதான் எனக்கு காட்டியே வரும் இல்லைன்னா எனக்கு வராது எனக்கு என்ன பீயா காட்டுறா காட்டா எழுப்பி வை வாயில எழுப்பி அங்க உட்கார எழுந்த சாமியா எழுந்துக்கா இப்போ வரதா பாஸ் அம்மா எழுந்தாதான்
இப்பதான்டாப்பா எழுந்தது. என்ன குஸ்தி குஸ்தி. குஸ்தி இப்போ எழுத உனக்கு நிச்சயமா கீழே நீ உட்கார்ந்தா சரி. கீழே நீ அங்க உட்கார்ந்தியானா எங்க அக்காலே மங்கம்மாளை கேட்கணும். எங்க மங்க ஐயா சரி அப்படியா இருந்தாலும் என்ன சபை? மக்கள் சபை, மாபெரும் மக்கள் சபை. ஆதி காலத்தில் தேவர் சபை, தேவர் சபை, மும்மூர்த்தி தேவர்கள் விஷ்ணு சிவா பிரம்மா அப்படி சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் ஒன்றாக கூடிய காரணத்தில் அன்று தேவர் சபை, இப்போது மக்களால் தேவர் சபை, மக்கள் சபை, மாபெரும் மக்கள் சபை. ஓய் இப்போ எல்லாரும் நீ சொல்றது சிரிக்கிறாங்க. ஆமா, அதுக்கு என்ன பேரு? அது என்ன சபை? ராஜ்யசபை. ராஜ்யசபை. முகம் கோணாமல், ஆமா, முகமலர்ச்சியுடனே நம்பூர்காரன் நல்லா பேசலாம், அதுக்காக நம்ம நல்லா சிரிக்கலாம். ஆமா, சிரிக்கலாம் பாரு. அதுக்கு தான் ராஜ்யசபை. ஆமா, சபையில வந்திருக்கிற போது நான் யார்? நீயா? எங்க அம்மா யாரு? இனியா இலக்கம். எங்க அம்மா யாரு? அப்பல வாத்தமா டேய் அம்மா மாயின புடிச்சுவேன் வாங்கட்ல பாத்தியா அங்க பாரு அம்மா சொல்றது ஒரு வார்த்தை. டேய் இப்படியே தான் திரும்பிங்கறேன். எனக்கு காது கண்ணால நாலு பக்கம் இருக்கு நல்லா உனக்கு தெரியும். எனக்கு அந்த அஞ்சு பக்கம் கண்ணு. அந்த அம்மா இப்ப என்ன சொல்லுச்சு நீ கேளுங்க. என்ன சொல்லுச்சு அந்த அம்மா? அடிச்சோனால இல்ல அடிக்க சொல்லல. ஒரு பேசினா நல்ல பேசி வராதடா உன வாயிலே சாந்து. அதெல்லாம் ஏய் நீ சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். சரி ரஞ்சனி இது நம்புறது. அப்படி ஒரு நிமிஷம் இரு. அம்மா ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை வருதுன்னு சொன்னீங்களா இல்லம்மா? சொன்னங்க அப்பா. காலு. டேய் தம்பி நான் உண்மைதான் பேசுவேன். வாத்தியாரே நீ வாத்தியாரே இருக்கலாம். சரி. நாங்க டீச்சர் இருக்கறேன். என்ன வந்து ஆலாசம் பேச. பாத்தியா நான் பாரு எழுந்து உட்கார்ந்து பாரு நீ சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையாடுதா. ஆமா நீ புலித்தி ஆபீசர் இல்லையா? அப்படி கூட ஒரு ஆபீஸ் இருக்குதா? நிர்மலனுக்கு தெரியும். கையே வேற நிர்மலனுக்கு தெரியும். என்ன முன்னாடி கை நீட்டி பேசுறியா? சரி அப்ப நீ ஆபீசர். ஆபீசர்காரங்கிட்ட கை நீட்டி பேசலாம். ராஜா கிட்ட நீட்ட கூடாது. ராஜா என்ன மந்திரி? அவன் கோஜா. யாரு? போட்டிக்கார. ராத்திரி என்ன பண்ணிருந்தேன்னு கேட்டா முறாதாலும் சொல்லக்கூடாது. சொல்லாடியா போ. ஏய் இப்ப கிளி யாரு செய்தா உனதா? செய்தா எங்க அக்கா. சரி அப்படி இருக்கிற போது நான் யாரு? எந்த ராஜா சத்தமாய் பேர் வழி என்ன? நான் சொன்னா புரியும் புரியும் இல்லாவிட்டா மக்களுக்கு இல்லன்னா எனக்கு தெரியும். நீ ராஜா நான் மந்திரி. மக்களுக்கு சொன்னால் தெரியும் புரியும். பாலகிருஷ்ணா அந்த கொரக்கம் பேர் நல்லா கொரக்கம் பேரா அன்னட்டுக்கா அம்மாங்க அவன் கொரக்கம் பேர சூப்பர் பாடுகிற மேல நாங்க யாருன்னு தெரியுமா தம்பி? இல்ல நாங்க யாருன்னு தெரியுமா? அண்ணன் தம்பிங்க. தோல் தோல் உரிக்கிற மக்கனாங்க. எருமிக்கா மாட்டு ரெண்டுக்கும் மாட்டுக்கா ரெண்டுக்கும் நாங்க நீ யார மணி நாட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டேன். நான் வாய்தல் பேசுறேன். அப்படியே கையில அடிக்கிறேன். வாயில பேசும்போது வாயில தான் பேசணும். கையில கையில அடிக்க கூடாது. கால்ல அடிக்கலாம். கால் அடிக்கலாம். சரிதா? என்ன பண்றப்பா? வர்க்கம் பேர்னாங்க. நட்டுக்கமாக கோரக்கம் பேரன்னு சொல்லாம உனக்கு காலையில பொழுது வேண்டியாது. இந்த ஆளுக்கு வர்க்கம் பேர்றேன். உங்க மாமா வந்து நட்டுக்காம நாங்க அண்ணன் தம்பிக்கிற பையாரு சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க கும்புக்கு அப்பா வந்து வாடா அப்படி இருக்கு. அப்படி இருந்தாலும் மன்னாடி மன்னன் மன்ன மாந்தன் மன்ன உண்டாந்தன் மன்ன ராஜாஜி வந்தன் ராஜா கோலாலன்
நல்லா ஒழுங்கா சொல்லு. யா என்ன கால? கோலாகலன். ஒரே பேரா? இது இன்னும் என்ன பேரு? மன்னாதி மன்னன். மன்னன். மன்ன மார்தாண்டன். மார்தாண்டன். மன்ன உத்தாண்டன். மன்ன கோலாகலன். ஆமா. தில்லி பாஷா. பாஷா. ஓ பக்கனா காதில் பாஷா. காதிர் பாஷானா கோல் வியாபாரம் பண்றவங்க நாங்க. அம்மா கை கட்டாதி என்ன தப்பு செஞ்சிட்டு கூட இரமா எம்மாதா குட்டிய கை கீழே நாங்க மன்னிச்சு விட்டுறோங்க. எந்த தப்பு இல்ல. எங்க அண்ணன்றாரு வெண்டேசன் மாமா எல்லாம் இருக்கிறாங்க. எங்க அண்ணன் 2 பேரு. அந்த மாமா இப்ப சிவன் எனக்கு சித்தியது. எனக்கு தெரியல. வார்த்தை கூடாது இல்ல. என்னுடைய பேர் என்ன? இப்ப யாரும் மன்னன் என்று சொன்னானே. ஆமா. என்னுடைய பேர் என்ன? தொரை. தொரை. துரியோ. முதல மகாராஜன். கேக்கே ஏப்பா அதுக்கனே தஞ்சுரக ஜோடிய புடிங்க போ. மகாராஜா அமரங்க இரு. என்னத்துக்கு அது கூட அதுக்கன்னே பிறக்குவாங்கன்றது என்னமோ ராசி ஒண்ணுக்குற அடுக்குது. உலகமே போய் கேட்டேன்னா கூட எங்க பேர் கேட்டா சரியா தெரியாது. 2 பேர் இருக்குதா? அதாவது பேர் வினோத் யா வண்டி போணும். யார் இரு அவர் அந்த வேலை செய்யறாரா? சேனசந்திர வினோத் டிரைவர் உனக்காக நிறுப்பா இல்ல நுரோத்தினே வினோத் நானு நிரோத்துன்றதுக்கு அந்த வியாபாரத்துல இருக்கிறாரு. ஐயா பாரா இந்நாட்டு பேரரசன் என்னன்னு கொண்டு போவ பெண்கள் ராஜாத்தி ராஜனே பெண்கள் உன்னக்காக என்னவர் ஈசாய் உன் பாதத்தில் அந்த பூக்கள் என்ன பூக்கள் அந்த பொம்ப பூக்கள் பூக்கள் பெண்கள் நின்றாமல் வீசிட்டு பூக்கு கொண்டாந்து வைக்கிறது என்னமோ பூக்கள் பாதம் எனக்கு பிடிக்காது பாராட்டு பேசின மட்டும் பிடிக்காது ஒரு பாதம் இந்த மண்ணில் படாமல் அவங்க அந்த வீசும் போது நான் எடுத்து வைக்கணும். இந்த பெண்கள் நான் எடுத்து வைக்கிறது முன்னுக்கு காலு காலு அவங்க பாடி முன்னாடி போகும்போது ராஜாதி ராஜராஜே என்று வருக இன்னும் முன்ன வருக நாளை முன்ன வருக இந்நாட்டு மன்னன் வருக பிரதமர் வருக எப்படி என்று நாட்டு மக்கள் எல்லாம் பெண்களும் ஆண்களும் உன்னை கண்டு போற்ற வேண்டாம். சரி நல்ல புத்தி மந்திரி அப்படியா இருந்தாலும் துரியோதனை ஆராதனை என்று சொன்னேன். அப்படி துரியனா இருந்தது உண்டானால் அந்த துரியனுக்கு தாய் தந்தை யார்? அது யாரே தெரியலப்பா. அப்பா அம்மா இல்லாத ஒரு பிள்ளை பிறக்க முடியுமா? ஏய் 2 பேர் வேணும். தாய் தந்தை இருந்தால் தானே பிள்ளை. ஆமா. அப்படி எங்க அப்பா அம்மா யாரு? யாரு? என் தந்தையாராகிய திருதராஷ்டிரனை இருக்கும். என் தாயாராகிய காந்தியாரிகம்மையா இருக்கும். ஆமாம். மூத்த பிள்ளையாக நான் பிறந்த நிலவாம். ஆமாம். துரியோதன மகாராஜா என்று சொல்லி ஆமாம் பெருமுகராக வாழ்ந்து வருகின்ற வேளையில் ஆமாம் என்னன்னா வீடியோ காலா மாதேசம் கோயந்தன்னா அப்படி 2 பேரும் போனா ஆம்படி மூணு 2 பேரும் ஜோர்பே கிளம்பறதா? அதுல யாரு பொண்டாட்டி யாரு ஆம்படி ராமன் தெரியல. சீக்கிரம் வாங்கப்பா வாயெல்லாம் கழுவினு. பான்பரை போடணும் அத.
அப்படி என்று பேருமகளாக நான் வாழ்ந்து வருகின்ற வேளையிலே திருராஜ்யத்தை வைத்து காந்தாரி அம்மையாருக்கு பிள்ளையாக பிறந்தேனே. அப்ப நான் பிள்ளையாக பிறந்தாலும் எங்க அப்பா பார்த்து நல்லதாக பிறந்து துரியோதன மகாராஜா நாட்டிலே இருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு என்ன நாடு இல்லையா, ஊர் இல்லையா, வாசல் இல்லையா, டோர் நம்பர் இல்லையா, இத உனக்கெல்லாம் பாத்ரூம்க்கு தான் உண்டா, உனக்கு தானே எந்த பாத்ரூம் கட்டலாம் ஒத்துக்கன்னு பாரு. ஊடுக்குது எங்க அப்பன் பேர்ல இருக்குது. அது உன் பேர்ல இல்ல. ஆதார் கார்டு இருக்குதா? இருக்குதா? ரேஷன் கார்டு அது என் கூட்டுக்காரி பேர்ல இருக்குது. அது உன் பேர்ல இல்ல. உன் பேர்ல நீக்கிட்டு பாலேவா? ஓய் சிங்கமுனாவ இல்ல பேர் நீக்கிட்டு பால் உனக்கிட்டு இருந்தா நீ நீக்கிட்டு போவல எல்லாம் இருக்குது. ஆனா பொதுவா நேலம் வந்து எங்க பாட்டின் பேர்ல இருக்குது. கேட்டோம் ஏதாவது பாட்டன் சொத்து பேரனுக்குன்னு தான் சொல்லுவாங்க. என்ன விழுத்து மட்டுமே யாரா அந்த வேலை செய்வாங்க பையாடே? கட்டுன்னு போண்டா வேலை செய்ய மாட்டாங்க சொல்ற வேலை. அப்புறம் அப்படின்னு சொன்னேனே, அப்படி சொல்லிருக்கின்ற வேலையிலே என்னுடைய நாடு அது. என்ன நாடு அது? என்ன பெரியாளா? எப்படி பெரியாளா? டெல்லி பாட்ஷா. பாட்ஷா. ஆமா. என்ன பணக்காரனே நான் தான். ஆமா ஆமா. என்ன? பாஸ். பாஸ். டெல்லி பாஸ். ஆமா. டெல்லி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டுக்கு முதல் டெல்லி. ஆமாம். நான் பிறந்த உடனே நாட்டுக்கு பேர் மாத்தியாங்க. அச்சினாபுரம். ஓ அத்திநகர். ஆமா. நீதான் அந்த பெரியாளா? நாரதா. இல்ல யார் என்னமோ நான் சொன்னது என்னது? யாரோ நாரதான்றவா? ஒரு நிமிஷம் இருப்பா. இப்போ நான் பொப்பருக்கு என்னமோ சொன்னேன் என்னது அது என்ன? டெல்லி பாஷான்னு சொன்னீங்க. அப்புறம் என்னமோ சொன்னேன். அது பாஷான்னு என்ன சொல்லிட்டேன். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று சொன்னேன். நீ பணக்காரன்னு சொன்னீங்க. அதுக்கு பின்னாடி சொன்னதுதான் சொன்னேன். அதுக்கு பின்னாடி சொன்னது. ஒரு பெரிய ஆள் ஆடும்போது நம்ம அதனால நீ அங்க கை வைக்க நல்லா காது கொடுத்து கேட்கணும். நான் ஜெயிக்கணும். ஐயா தில்லின்னு சொல்ல சுயாசாபுரத்திலே நீதி செங்கோலை பிடித்து. ஆமாம். இது என்னது? என்ன? நீதி செங்கோலை பிடித்து. ஆமாம். சங்க சிம்மாதனத்திலே அமர்ந்து நான் உட்கார்ற இடையது என்ன? தங்கம். தங்க சிம்மாதனத்திலே அமர்ந்து டெல்லி கம்பத்தை காலால் உதைத்து. ஆமாம். ஆட்சி செய்து வரக்கூடிய மன்னன் துரியோதனன். ஆமாம். அப்படி துரியோதன மகாராஜன் என்று சொன்னேனே. ஆமாம். அப்படி துரியோதனன் இருந்தாலும் ஆனா நான் ஒரே ஆளுதான் எங்க அப்பனுக்கு பிறந்தனா. உங்க அப்பனுக்கா? எதனா தப்புல பேசுறாங்க அம்மா. டேய் தப்புலுக்கு நான் கேட்கல. எங்க அம்மா வேற ஆளுக்கிட்ட போய் பெத்தாளான்னு கேட்கல. எங்க அப்பனு ஏமா ஏயா? அது எங்க புள்ளுக்கு ஒண்ணு. உங்க புள்ளன்னா எனக்கு என்ன ஆச்சு? தங்கச்சி ஆகுது எனக்கு. உனக்கு தங்கச்சினால எனக்கு என்ன ஆச்சு? நீ எனக்கு மச்சான். சரி. ஓ என் தங்கச்சி கம்மிதான். யோ ஏ மச்சான். மச்சான் கதில வாயா. எத்தனை பேர் நீ கறந்து தங்கச்சி அதுக்குதான் நீ மச்சம் போட போச்சு. சரி அப்படியே இருந்தாலும் நான் தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் எத்தனை பேர்கள் தெரியுமா? தெரியாது உனக்கு? சொல்லுங்க. சொல்றேன்.
பிள்ளைகளாக பிறந்தோமே நாங்கள். ஆமா. மூத்த பிள்ளை நான் ஒருத்தன் தான் பெரிய ஆளு. மீதி பூரா எங்க சின்ன ஆளுங்களே. பின்னாடி வந்து நீங்க எத்தனை பேரு? நாங்க 3 பேரு. எப்பா 3? சந்தோஷம். 3 புள்ளியா? ஆமா. அம்மா கராலா செத்து போயிட்டான். எந்த கண்டாரோனி முண்ட மாத்திரம் 3 புள்ளியை பெத்துட்டு உயிரோட போவா. செருப்பு அடிக்கிறாங்க அங்காளுக்கிறாங்க. ஏண்டா 3 பிள்ளையை பெத்தவள் யாரு வரைக்கும் உயிரோடப்பா? எங்க அம்மா நாட்டு திமிட்டியே பேக்கணும். எங்க அம்மா திமிட்டா அம்பட்டுக்கங்க 3 அம்மா திமிட்டா திமிட்டியே. எங்க அம்மா தான் அம்மிட்டே இல்லாம நான் பார்க்கல தெரியல சுவாமி. பாக்குறது ஒரு நாள் உங்க அப்படி எங்க போய் சொல்லிட்டு செருப்பு அடிக்கிறவங்க என் பாரால இல்ல அவங்க பாக்கலையா? அவரு சரியில்லை. அவரு அண்ணன் 2 பேரும் சரியில்லை. அவர் 2 பேரும் சரியில்லைன்னா என்ன போச்சு? கையாந்துறான்னா வெங்கடேசன் வந்துருவாங்க புடிச்சிருவா செத்து. யாரு உன்ன நான் ராஜாடாக்கண்ணா ராஜா பக்கம் நெருங்க முடியுமான்னு வர சொல்லு பாக்கலாம். இப்போ வெடிச்சா அவர் தப்பு பேசிக்கலாம். சரி சரி நாங்கள் உங்கள் போல 3 பிள்ளையை என் தாய் தந்தை பெற்றது கிடையாது. ஆமாம். என் தாய் தந்தை பெற்ற பிள்ளைகள் எத்தனை தெரியுமா? கணக்கு போட்டுக்கோ. 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9. யாரு 9ன்ற கணக்குல கணக்குல ஆமா 9ன்ற இந்த 3 3 எவ்வளவு ஆச்சு? 9 அதான் கணக்கு. 9 10 கிராக் நிறைய கிராக் நம்ம ஆளுங்க 10 10 20 30 40 50 60 70 80 90 91 92. அம்மா இல்லையா? அம்மா பெத்தது தான் சொல்றேன். அதான் அம்மா கூலில சுத்தி அது நீ வைக்க முடியாது. இப்பெல்லாம் இப்ப ஆகாது. உன்னால வைக்க முடியாது. இப்போ போர்ல தண்ணி காலி போச்சு. போர்ல தண்ணி காலி. எங்க அம்மா கடன் வாங்கி வேற பொருள் வச்சுக்கிறா. அது என்னப்பா பெருமாள் இருக்கிறாரு. அவரெல்லாம் வேலைக்கு போறது 95 96 96 97 98 99 எங்க அம்மா பெத்தது வெரி நூறு. உங்க அம்மாவோட 3 உங்க அம்மா வெரி நூறு. உங்க அம்மா இருக்கிறாளா? ஏய் போடா தீரி. நீ வெக்கப்படுமா? நீ பொறுப்படுமா? உங்க அம்மா இருக்கிறாளா? நாங்க 3 பேர் ரெடியா இருக்கிறோங்க. வெங்கடேசன் 1 இப்ப கூட எங்க அண்ணன் கையன் 1 நான் 1. எங்க அம்மா கால் கும்புறதுக்கு போய் படுத்துருந்தா ஏய் உங்க அம்மாலே பாக்குறதுக்கு வர்றதுக்கு அதுக்கு தான்டா. எங்க அம்மா இப்ப கூட கேக்குறாளா கூட எங்க அம்மால பத்தி நான் சொல்லணும்னாலே எனக்கு சிக்கு ஆகுதுடா. சிக்கு ஆகுது எங்க அம்மால சொன்ன. வெக்கம் இல்லையா உனக்கு? உங்க அம்மா வெக்கம் கட்டுக்கு சின்ன வைக்கதா உங்க அம்மாலே பாக்குறதுக்கு யார் சிக்காகுதுன்னு நான் சொல்றேன். என்ன சிக்காகுது? தாசர்பள்ளி பாரதா நின்னுங்க. உனது இல்ல எங்க பாரு உனது இல்லப்பா சமாச்சாரம் இல்ல. நீ நான் சொன்ன சிக்குன்னு பப்புனுங்கிற வெங்கடேஷ் அவங்க அண்ணன் கிருஷ்ணன் ஒருத்தன் பெண்வாசாரத்துக்கு வரவன் தவுசு நாடகம். ராத்திரிக்கெல்லாம் நான் அர்ஜுன் ஆடிட்டு காலையில மரத்துக்கு ஊங்குட்டா. சரி அது பின்னாடி அது அதுக்கு முன்னாடி நானு ஏண்டா உங்க அம்மா சாகும் போது கிணத்துல கையாறு எடுத்து வச்சு அப்பேன உழுது சாக்கூடாது நீ. சரி சொல்றதுல அதை விடு. இது கேளு. தவிசு ராத்திரிக்கெல்லாம் அடிச்சு ஆடிட்டு ராத்திரி காலையில் மரத்துக்கு தடுக்கு செல்ல போய் கவுத்து கொடுத்துட்டு கிருஷ்ண வாடா போய் குளிச்சுட்டு வந்துடலாம் உடம்பெல்லாம் கசகசான்னுக்குது. போவதிர இந்த வீதியில் வர்றதுக்கு அது ஈதியில் வர்றதுக்கு எனக்கு சிக்காக்குது. குளிக்கிறதுக்கு வாடான்னு கூட்டேன். இந்த ஈதியில் போகணும்னா சிக்காக்குது. நாடுகள் தோறும் பாஷைகள் வேற பாஷைகள் மாறும். இது இந்த காப்பாட்டிக்கிறாங்க அம்மாக்கிறாங்க அம்மா கொள்ளலாம் நம்பாளுங்க எங்காளுங்க அவங்கெல்லாம்
புரசி என்னவாங்க நாடுகள் தோறும் பாசுகள் வேற அம்மா பாரு அதுக்கு சொல்ல வரல அப்படின்னு சொன்னாங்க சொல்லுமானா என்னையும் சரி விடு என்னையும் கொஞ்சம் காப்பாத்திக்க உன்னையும் காப்பாத்திக்கணும் அன்னைக்கு நானும் ரங்கபாத்தி 2 பேரும் இருந்தா போன என்ன ஆயிக்குமோ இப்படி இருக்க இப்படி இருக்க அப்போ அது எங்க அம்மா இப்ப கூட பாத்தேன்னா எங்க அம்மா இப்ப கூட எழுந்து வந்து வெளியே நின்றான்னு வச்சுக்கோ அசலாபுரத்திலே வீதியில இப்ப கூட பிகர் மாதிரி இருக்கிறாங்க அம்மா சுபாஷ் ரெடியா இருக்கிறோம் சுபாஷ் ரெடியா இருக்கிறோம் அம்மா இங்கிலீஷ் பாத்திய தவிர சுபாஷ் ரெடியா போயிடலாம் நம்ம மாமியாகும் என்ன ஆசை 100 புள்ள பெத்தான் எங்க அம்மாவை சொல்லவே மாட்டாங்க யாரும் அந்த மாதிரி பிகர் அழகு 100 பேரா அந்த 100 பேர்ல போயிடலாம் 100 பேர்ல பெண்ணு எத்தனை ஆண் எத்தனை 99 பெண்கள் ஆமா ஒரே ஒரு பொட்டு புள்ள ஒரே பெண்ணா ஒருத்தி எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து பிறந்துக்கிறது 99 பேருக்கும் ஒரே பொட்டு புள்ள அவ தங்கச்சியா ஆமா என்ன பேர் துரிச்சடை கல்யாணம் பண்ணிட்டு யார கொடுத்துங்கற தைசரசனுடைய குமாரன் சிந்து நாட்டுக்கு அதிபதி சைந்தவன் நான் சும்மா கேன்னு எனக்கு கொடுக்க கூடாது நீ சும்மா கேற ஆனா உனக்கு கொடுக்க மாட்டே என் தங்கச்சி கட்டினிக்க மாட்டா கட்டினிக்க மாட்டா தெரியாதா சொல்ல வா சுதேஜயம் குப்பம்மாள் அவர்கள் பணம் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கக்கூடிய குப்பம்மாள் அவர்கள் கௌரம்மாள் ஒன்றும் ராமக்கால் ஒன்றும் ராமப்பன் இருவரும் செத்து சிவன்பதி முத்து மோட்சியம் அடைந்த தாய் தந்தை மாண்டார்கள் மாதா பீதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் என்ன மாதா பீதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட தாய் தந்தைக்கு பூஜை செய்ததே உண்டானா அப்பா அம்மா மட்டும் தினம்போறும் பூஜை செய்வாரு அனைத்து கடவுளுக்கும் பூஜை செய்தது மாதிரி கணக்கு என்ன உன்ன மாதிரி அப்பா அடிச்சுன்னு அம்மா அடிச்சுன்னு திரும்பினா நீ பீத்தி சோர்த்தி அந்த வேலைக்கு போறதில்ல அந்த வேலைக்கு போறதில்ல சோறே நான் தின்றதில்ல மாமா அதை போல பிள்ளையாக பெற்றது பணம் கொடுத்திருக்கிறது என்றால் என்னன்னு கொடுத்துக்கிறாங்க என்ன
தலைக்கு தாய் தந்தையே ஆமாம் இந்த மார் மீது ஊஞ்சல் கட்டி மடி மீது என்னை தாளாட்டி ஆமாம் எங்களை எல்லாம் விட்டு போக உனக்கு என்ன மனம் வந்ததோ அப்பா அம்மா என்று சொல்லி ஆமாம் பெற்ற பிள்ளை பணம் கொடுத்திருக்கிறது பாசத்துடன். என்ன சொன்ன பேரு? குப்பம்மா. குப்பம்மாள் அவர்கள் கௌரம்மாளும் ராமப்பன் அவர்கள் தாய் தந்தை செத்து சிவன்பதி முத்து மோட்சியம் அடைந்து விட்டார். தாய் தந்தை முகத்தை இன்றொரு நாள் நம்ம பார்ப்பது கிடையாது. அப்பா அம்மா என்று அழைப்பதற்கு நம்மளுக்கு தாய் தந்தை இல்லாத நம்ம பிள்ளையாய் விட்டோமே என்று சொல்லி வேதனையுடன் பணம் கொடுத்திருக்கிறது. வழங்கிய அம்மையாருக்கு தாய் தந்தை இருவரும் துணையிருந்து எந்த ஒரு குறை வராமல் பிள்ளையை அதாவது வளர்த்து அதேவுடைய குடும்பத்தில் ஒரு பேரன் பேத்தியாவது பிறந்து அந்த குடும்பத்தை எந்த ஒரு குறை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். அவரால் குருவரை காஞ்சானமும் நாடு சபாவுக்காகவே இது ஒரு சிவஜெயம். இன்னும் அதாவது அனைத்து பேர்களுக்கும் நல்லதை செய்ய வேண்டும். நல்லதை செய் நன்மையே கிடைக்கும். தீமையை கிடைத்ததே உண்டானால் நம்மளுக்கு துஷ்டங்கள் தான் நேரும். அப்படி என்று சொல்லி நல்லதை செய்யக்கூடிய என்னும் ரேஷன் கடையிலே அனைத்து பேர்களுக்கும் அதாவது அன்ன போஜனம் அழைக்கலாம், அரும்பு போஜனம் அழைக்கலாம். அரும்பு என்றால் அதாவது அரிசி என்று சொல்லலாம். என்ன அரிசி பருப்பு எண்ணெய் சக்கரை சகலமா. அதை போல அனைத்து பேர்களுக்கும் கொடுத்து இல்லறத்தை நல்லறதம் ஆக்கக்கூடிய அண்ணாவர்கள் பெயர் கோவிந்தன் அவர்கள். கோவிந்தன் அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறது. கௌரம்மா ராமப்பன் அவர்கள் செத்து சிவன்பதி முத்துமோச்சி மனித காரணத்தினால் நம்மளுக்கும் எந்த ஒரு குறை வராமல் காப்பாற்ற வேண்டும். இறைவா அவர் செத்திடம் செங்கரை பூத்து மாண்டிடம் மல்லிகை பூத்து குறையில்லாமல் சொர்க்கம் சேர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அவரால் உங்களுடைய காஞ்சனம் நாடு சபா பத்தலப்பள்ளியை சேர்ந்த சின்னராஜ் அண்ணா அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறது. கௌரம்மாள் ராமப்பன் அவர்கள் செத்து சிவன்பதி முத்துமோச்சி வடிந்து ராமப்பன் கௌரம்மாள் மீது கொடுக்க கௌரம்மாள் ராமப்பனுக்கு எந்த குறைவரை அவர் ரசிக்க வேண்டும். அவரால் பிடிக்காத ராதா போறது சிவஜெயம். இதே உள்ளூரை சேர்ந்த சரசம்மாள் அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறது. கௌரம்மாள் ராமப்பன் அவர்கள் மீது கொடுக்க கௌரம்மாள் துணை இருந்து சரசம்மாவுக்கு எந்த குறை வராமல் ரசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அவரால் காஞ்சனம் நாடு சபாவுக்காகவே நாகம்மா போறது மகன் சிவலிங்கம் மேல நாகம்மாள் பணம் கொடுத்திருக்கிறது. நாகம்மாள் பணம் கொடுத்திருக்கிறது. அதேவுடைய பிள்ளையாகி சிவலிங்கன் அவர்கள் செத்து சிவன்பதி முத்து மோட்சியம் அடைந்தார். பிள்ளைத்தான் நமக்கு ஈமைக்கடன் கழிப்போம் என்று நினைத்தோம். பிள்ளைக்கு நாமல் கடிக்கும் இறைவா காரணம் வந்ததா என்று சொல்லி பணத்தை கொடுத்திருக்கிறது. என்னவென்று கொடுத்திருக்கிறது எப்படி சொல்லுங்க. Yeah.
சுமந்து ஆமாம் தொந்திய வயத்துரிய ஈண்டெடுத்த என் மகனே ஆமாம் எனக்கெல்லாம் ஈமக்கடன் கழிப்பாய் என்று நான் உள்ளத்தில் நினைத்தேன் மகனே ஆமாம் எங்களுக்கு மின்னியின் பயணம் பெற்றாயே மகனே என்று ஆமாம் வேதனையுடன் பணம் கொடுத்திருக்கக்கூடிய அம்மையார் நாகம்மாள் ஆமாம் நாகம்மாள் அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறது சிவலிங்கன் செத்து சிவன்பதி முத்துமோட்சியம் அடைந்த சிவலிங்கன் நாகம்மாவுக்கு எந்த ஒரு குறை வராமல் ரசிக்க அவரால் கொடுக்க ரூபாய் 100 நாடக சபாவுக்காகவே சரி ஹோட்டல் சிவா போறது ஹோட்டல் சிவா ஹோட்டல் கடை வைத்திருக்கக்கூடிய இன்னும் சிவா அண்ணா அவர்கள் உள்ளுக்குறிக்கு பக்கம் இருக்கட்டும்பா உள்ளுக்குறிக்கு நம்ம ஆடலங்க தம்பி பக்கம் போய் அந்த தாபாவட்ல சிவா 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 அண்ணா அவர்கள் பெருமையாக பணம் கொடுக்க வேண்டும் அங்கிருந்து வந்து நம்ம சும்மா போக கூடாது காசை கொடுத்தால் கர்மம் தொலையும் துட்டை கொடுத்தால் துக்கமும் தொலையும் அப்படின்று பணத்தை கொடுத்திருக்க சிவா அண்ணா அவர்கள் கௌரம்மாள் அவர்கள் செத்தி சிவன்பதி முத்து மோட்சியம் அடைந்த காரணத்தினால் பணத்தை கொடுக்க வேண்டும் என்று பணம் கொடுத்திருக்கிறார் அவர் செய்யும் தொழில் மென்மேல வளர்க எந்த முகம் சென்றாலும் தங்க முகமாக இருக்க அப்படி என்று ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன் கொடுக்கக்கூடிய காஞ்சான நாடு சபாவுக்கு அக்கா குப்பம் அதே குப்பம் போறது மருக அண்ணதுரை மகன் தானே மகன் அண்ணதுரை மலையா குப்பம் மகன் அண்ணதுரை சக்தி அதே குப்பம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மையார் குப்பம்மா அம்மையார் கலந்து கொண்டு தன் பிள்ளையா வாங்கி தரும்படியான பேர் என்னப்பா அண்ணாதுரை அண்ணாதுரை அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் மண்ணுலகத்தையும் விண்ணுலகம் அடைந்த போதிலும் நேராக சொர்க்கம் சேர வேண்டும் ஆண்டவான்னு சொல்லி ஆண்டவன பிரார்த்தனை அவரால் ஆடமனத்துக்காக இதே ஒரு முனியமா போறது கூட்டுக்காரர் பொண்ணுசாமி உள்ளூரை சேர்ந்த முனியம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மையார் முனியம்மாள் அம்மையார் விழாவிலே கலந்து கொண்டு தன்னுடைய தன் கணவரா வாய்த்து வரும்படியான பொன்னுசாமி அவர்கள் சத்திய சிவன்மதி 4வது எதோ போகணும் நேராக சொர்க்கமதி அடைய வேண்டும் ஆண்டவான்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம் அவரால் மன்றத்துக்காக சிவகுமார் போறது சிவகுமார் என்று சொல்லக்கூடிய சிவகுமார் நண்பர் விழாவிலே கலந்து கொண்டு பாட்டியா வாய்த்து வரும்படியான பாட்டி மேலே மனவளர்த்துக்கிறார் பாட்டியாக மட்டுமல் அதே நேராக சொர்க்கமதி அடைய வேண்டும் ஆண்டவான்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம் ஒரு குப்பம்மா போறத யாருக்கு அடங்குறதுல ஊர்ல அடங்குறதுல இந்த மகன் அகோட்டுக்காரன் பேரு குஸ்தாலி அந்த சித்தாப்பாக்கணும் சித்தி ஆகணும் ஒரு பாட்டு ஒன்று பாட்டு என்ன பேரு குப்பம்மா போறது சொந்த பேரு தெரியல குசால பொண்ணு தெரியும் குப்பம்மாள் சொல்லக்கூடிய அம்மையார் பாட்டு பாட்டுமா ஒரு பாட்டு பாட்டு மலையா ஒரு
போறது அவங்க வீட்டுக்கார பேர் ராமன். பாட்டு பாட சொல்லி கொடுத்தாங்க நீ. அது எல்லாம் ரெண்டு ஒண்ணு. ராணி போறது ராம் மேல. ராணி அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறது. ராம அவர்கள் மீது பணம் கொடுக்க ராம ராணிக்கு எந்த ஒரு குறை வராமல் ரட்சிக்க அவரால் கூப்பிட்டு காய்ச்சல் நட சபாவுக்காக. அதே மாதிரி குப்பம் போறது அது வீட்டுக்கார பேர் குசேலம் ஒண்ணு, அது அப்பா பேரு குப்பன் ஒண்ணு. குப்பம் அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறது. அதே குப்பன் ஒன்றும் குசேலன் ஒன்றும் இருவரும் செத்து சிவன்பதி முத்து மோட்சியம் அடைந்த குசேல பேர் சித்தாப்பா நாட்டு நடிக்கிற இன்னும் நம்பை போல பல மேடையிலே சென்று சீரின் திருப்பாக பல வேடங்கள் தெரித்து பேரும் புகழ் பெற்றவர் குசேலன் அவர்கள். அவர் தந்தையாராகிய குப்பன் அவர்கள் இருவரும் சேர்ந்து செத்து சிவன்பதி முத்து மோட்சியம் அடைந்து விட்டார் என்று சொல்லி, அதாவது அம்மையாராகிய குப்பம்மாள் அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறார். வழங்கிய குப்பம்மாளுக்கு அவர் இருவரும் துணை இருக்க அவரால் காட்சி நாடக சபாவுக்காக. ஸ்ரீதேவி போறது அவங்க வீட்டுக்கார பேரு சிவா. சிவேஜியம் வர்ற பேர் எவ்வளவு பொருத்தமா இருக்குது. ஸ்ரீதேவி சிவா சி எழுத்துல கண்டிப்பா ஸ்ரீதேவி அம்மையார் பணம் கொடுத்திருக்கிறது. அவருடைய கணவர் ஆகிய மாலையிட்ட கணவன் மாண்டார் என்று சொல்லி பணத்தை கொடுக்க வேண்டும் என்று பணம் கொடுத்திருக்கிறது. அவருடைய கணவராகிய சிவா அவர்கள் செத்து சிவன்பதி முத்துமூச்சி மடிந்து சிவா அவர்கள் மீது கொடுக்க சிவன் அவர்கள் வந்து ஸ்ரீதேவிக்கு எந்த ஒரு குறை வராமல் ரசிக்க அவரால் கூப்பிட்டு காட்சியம் நாடு சபாவுக்காக. செனசேந்திரம் தக்காளி வியாபாரி விஜயா அவர் அக்கா அண்ணன் பேர் தெரியல. எனக்கு 4 பக்கம் பையன் சொல்றேன். 10 பக்கம் சொன்னேன். எனக்கு பேசினுக்கும் போது பின்னால் நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னமா போயின்னு போட்டோம் சரியா இருக்குங்களா இல்ல அப்படி சிறச்சந்திரம் விஜயா போறது சாமியில வந்துருக்கு. சிவேஜயம் சென்னை சந்திரத்தை சேர்ந்த வியாபாரி தக்காளி வியாபாரி விஜயா அம்மையார் அவர்கள் விஜயா அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறது. வழங்கிய விஜயா அவர்களுக்கு மண்டாரக்குஞ்சி மருமகள் பாஞ்சாலியம்மன் துணை இருந்து அம்மையார் சென்றிடமெல்லாம் சீராகவும் போன இடமெல்லாம் புகழுடைய வாழ்க்கை என்று சொல்லி ஆனந்தை பிரார்த்திக்கிறேன். அவரால் கொடுக்க ரூபாய் 100 நாடு சபாவுக்காக. மாரசந்திரத்தை சேர்ந்த பாஞ்சால வேடியப்பன் அவர்கள் லிங்கன் போறது வேடியப்பன் சாமியார் வேடியப்பன் மேல லிங்கன் அண்ணா அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறது. சாமியார் வேடியப்பன் மீது கொடுக்க வேடியப்பன் லிங்கன் அவருக்கு எந்த குறை வராமல் ரசிக்க அவரால் உங்களுக்கு காஞ்சனமும் நாடு சபாவுக்காக. சரி அப்படியா இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றேனே பஞ்சபனாதி பசங்கள் இருக்கிறார்களே கெட்ட பசங்கள் கண்டவனுக்கு பிறந்த புண்ட ஜாதி பசங்கள் அவர்களை நான் கொல்ல வேண்டும் என்று உள்ளத்தில் நினைத்து நான் செய்யாத சூழ்ச்சிகள் ஒன்று கிடையாது. நடக்கின்ற வழியில் நச்சு முல்லை நாட்டினேன், போகின்ற வழியிலே போய் குடி வெட்டி வைத்தேன், உண்ணுகின்ற சாதத்தில் விஷத்தை கலக்கினேன். யாராலும் முடியுமா? யாராலும் முடியாது. அது நேக்கு வேணும் இல்லையா? உண்ணுகின்ற சாதத்தில் விஷத்தை கலக்கி வைத்தேன், படுக்கின்ற பஞ்சனையில பாம்புகளை விட்டு வைத்தேன். கடிச்சு சாகட்டும். சாகலியாப்பா தேவடியா சாகலியாடா அம்மா பொழப்பான வார்த்தா. யாரே கேக்குற? நீ யாரே கேக்குற? அகிலே. நானும் அகிலியா நானும் அவங்கள கேக்குறேன். நானும் அகிலே இல்ல அவங்கள. அவர்களை மாள வேண்டும், நாட்டை நாமல் ஆள வேண்டும் என்று உள்ளத்தில் நினைத்து நான் எதற்காக இத்தனையும் வஞ்சனைகள் செய்வதற்கு நினைத்தேன் தெரியுமா?
அந்த பஞ்சாபனாதி பசுகள் இருக்கின்றார்களே, யார் அவங்க? கேவருமா கூடுக்கு கதி கட்ட பசங்கள். ஆமாம். கண்டவனுக்கு பிறந்த புண்டை ஜாதி பசங்கள். ஆமாம். ஒருவனுக்கு பிறந்தார்களா யுவராஜாக்கள். ஆமாம். ஒன்னொன்னுக்கு நான் எல்லாம் சுருக்கு போட்டுனே செத்து போயிருப்பேன். செத்துட்டு நல்லா இருந்துக்குமேப்பா எங்களுக்கு. உன்னைய பத்தி எனக்கு ரொம்ப வரன்ற வருதில்லன்ற நீ. ஒரு நாள் யாரவனுக்கு சொன்ன சொல்ல மாறாத முருகன் சொல்லுவாரு. சொல்லிட்டா நாங்க சொல்லுதான். நான் அரிச்சந்திர மாதிரி பேசுவேன் சொன்னாங்க. என்னவா சொன்னாங்க? மீஸ் கூட எழுதிட்டு ஓடிடுறோம். என்னவா? உலகமெல்லாம் நாமளே ஆள வேண்டும். ஆமாம். உயிர் பஞ்சா பாண்டவர்கள் எல்லாம் ஆள வேண்டும் என்று இந்த உள்ளத்தில் நான் நினைத்து வந்தேன். அந்த பாண்டவர்கள் மாளிகையே மந்திரி உலகமெல்லாம் பேச வேண்டும் என்று உள்ளத்தில் நான் நினைத்தேன். அந்த பாண்டவர்கள் மாறாமல் போனார் மந்திரி. சாகலியாமா? சாகலியே. போன் கூட பண்ணல. ஒரு போன் கூட பண்ணல. தேவடியா மகனே செத்து போனும் போன் பண்ணுவாங்களா? ரெடி செத்து போயிட்டாங்களாமா? உயிரோட கரும் பிரிச்சுட்டாலே போன் பண்றதுல செத்து போன உயிரே பிரிச்சுட்டாலே போன் போன் தான் இது கூட. நான் போன் போட்டு மறுபடியும் போன் போட்டேன். போறவங்கெல்லாம் போன் பண்ணுன்றியா? என்னமோ சரி, இப்ப அந்த அம்மா போகுதுன்னு வை. எங்க போறேன்னு போன் பண்ண சொல்லிட்டு அந்த அம்மா ஒண்ணுக்கு போறான். போன் பண்ணால சித்தியா போறவங்க போன் பண்ண எங்க அண்ணன் 2 பேரும் சிவனா பரவாயில்ல. பாண்டவர்கள் மாளவில்லை என்று நான் நினைத்து என்ன செய்தேன்? உலகமெல்லாம் பரசாட்டி இருக்கின்றார்கள். பாண்டு மகாராஜன் பெற்ற பிள்ளை தர்மனுக்கு முடி சூட்டு விழா என்று சொல்லி உலகமெல்லாம் பரசாட்டிருக்கின்றார். நெடுந்தால் சுக்கிரவார தினம் சுகமுகத்தின் நாளிலே பாண்டவர்களே முதல் பிறந்த தர்மனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று அது என் காதல் படுதி எல்லாம் பேசுறது. உயிர் ஒரு இடத்துல நிக்குமா? இல்ல என்ன போச்சு உயிர்? முடி எனக்கே வேணும். இந்த முடியா இந்த மாதிரி கொட்டு கொட்டியாக்கணும் மணி. இந்த முடி வந்து நண்பன் முடி எனக்கு வேணும்னு நான் முதல்ல போட்டுருவான். நீனு முதல்ல போட்ட அப்படி கொனையில போட்டு எனது முடியா? இந்த முடியல் ரெடி. இந்த முடி இல்லையா? நானும் சொல்றது ராஜ சக்கரவர்த்தி முடி. அது தெரியல. ராஜா கட்டுற முடி அது தெரியல எனக்கு. அப்படி நான் நினைத்திருக்கின்ற போது செவியில் கேட்டபடியே உள்ளமெல்லாம் பதறுகிறது. அத்தானாக சகடி மாமா இடத்திலே சென்றேன். மாமா சகடி மாமா நெடுந்தால் 10 மேலு 17 நாள் தங்கள் மாமா அந்த தர்மனுக்கு முடி சூட்ட போல் தெரிகிறது மாமா. இப்படியா விட்டால் தூட்டி விடுவார்கள் மாமா. நான் பிழைத்து பலன் இல்லாமல் போகும் மாமா. அப்படின்னு மாமா இடத்தில் இருக்கும் வேலையில் மாமா சொல்றாரு, என்ன முடி சூட்டோம், இத போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு சொல்லு உங்க அப்பா தடுத்துருவாரு அப்படின்னு சொன்ன உடனே என் தந்தையாராய திருவிழாட்டிய மைவனுக்கு நேத்திரங்கள் 2 கிடையாது. கண்ணில்லாது இருக்கக்கூடிய மன்னன் என் தந்தையார் திருவிழாட்டிதன். அங்க போய் சொன்னேப்பா
காலையில தர்மனுக்கு பட்டம் சூட்டுறாங்களா? அந்த முடி எனக்கு வேணும் எப்பா. பழிக்கிறதா இல்ல சாகுறதா? செத்துறதா? செத்துருமானா? நல்லா சொன்னா யாரும் கூப்பிட மாட்டான், கம்முன்னு போய் சேர்ந்து. அப்புறம் அப்பா நின்று சொன்ன உடனே சொல்கிறார் மாமன். ஆமாம். மாமன் சொன்ன வார்த்தையா தந்தை யாரத்திலே போய் சொன்னேன். ஆமாம். சுட்டு போ, தர்மனுக்கே பட்டம் என்று நீயும் சொல்லு அப்படி என்று சொன்னார். தர்மனுக்கே பட்டம் என்று நான் சொன்னேன். சொல்லிட்டு வேதனை. அப்பா தர்மனுக்குன்னு சொல்றாரு, என்ன நடக்குமோ தெரியலையே. அப்பா ராஜராஜர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்றார்கள், முடி கொண்டு வருகிறார்கள் தர்மனுக்கு சூட்டுவதற்கு. அப்ப நான் சொல்லிட்டேன் ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? அண்ணனுக்கு பட்டம் சூட்டுவது நியாயம், நியாயமாம். ஆனா ஒண்ணு, அண்ணன் தலைமையில் தீட்டுப்பட்டு இருக்கிறது. அண்ணனுக்கு என்ன தீட்டு? தர்மண்ணாவுக்கு தீட்டு இருக்கிறது. என்ன தீட்டு? தந்தையார் பாண்டு மகாராஜன் அகலந்த மகாமுனிவர் சாபத்தால், ஆமாம், நம்ம தந்த மகாமுனிவர் சாபத்தால் கானகத்தில் அகாரல மரணம் அடைந்தார். ஆமாம். அன்றிருந்து ஏதாவது கோயில் குளத்துக்கு போய்க்கிறாங்களா? ஏதாவது ஏமக்கண் கழிச்சிருக்கிறாங்களா? அந்த தீட்டு தலைமையில இருக்குது. பல பல நதியிலே சென்று ஸ்தானமானத்தை முடித்து வந்தார். அண்ணனுக்கே பட்டம் சூட்டலாம் என்று சொன்னேன். அதுவும் சரிதான் என்று சொல்லி தர்மன் 7 ஆண்டு யாத்திரை சென்றானே மந்திரி. முடித்து வருகின்ற வேளையில் வாரணவதம் என்று சொல்லக்கூடிய கங்கை கரை ஓரத்தில் நெருப்புக்கு நெற்பான பொருள் எல்லாம் ஒன்றாக சேகரித்து அரக்கு நாள் மாளிகை கட்டினேன் கொள்வதற்கு. அதுல என்ன சாக்கூடாதா? அவங்க செத்துன மானான்னு சொல்லிட்டு செத்துன மானான சொல்லுவோம். சும்மா அப்படியானா போய் கண்ணை தடவி நிற்போம். தேவடியா புள்ளிக்கு சாகலையாப்பா. சாகலையே சாகலையே வாழ்வா அம்மா கூலிக்கல சொன்னி சுன்னிக்கு அதுக்குதான வேலை இல்ல இருக்கிறது பையா. நேரம் 2 3 இது எல்லாம் பூரா வாடிக்கு வந்துக்கிறது சொந்தம் இல்லை. சாகலையாப்பா. சாப்பாடு செய்து என்ன சொல்லுமா தெரியும். இதேதான் இப்ப 100 முறை சொல்லி செத்துரு நானும் அதுதான் சொல்றேன். செத்துறா உள்ளூர் சமாச்சாரம் மாறுதே வாங்குறேன். ஆமா உள்ளூர்ல தான் சொல்லணும் பண்டபாலம் பூரா. சரி சரியா நடப்பதெல்லாம் நன்மைக்குதான். நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஒரு நாளைக்கு தீமைக்கு வந்துட்டு என்ன பண்றது? நீ வந்து ஓம்புற செஞ்ச நீ யாரோட கேக்குற? என் மாமனே மாமனே நான் ராஜாடா. டேய் மந்திரி மாதிரி பேசு. சீக்கிரம் புழு குழுந்து வாங்கி வந்துட்டு போகுது. இல்ல வண்டி கிண்டி அதான் அடிச்சிட்டு போகுது. சீக்கிரம் வண்டி ஓட்டுறது இல்ல. வண்டி ஓட்டாதான் பல வண்டி நிறுத்துற. அவன் புள்ளாய்க்கு விட்டுதான் பண்றேன். வண்டி ஓட்டி விரல போச்சு. அப்புறம் உன்னையே புடிச்சுன்னு போடுச்சு. விரல தின்ன முடியுமா? அப்படி என்று நினைத்து கண்ணே. ஆமா 6 நாள் காரணம் என்று சொல்லக்கூடிய கங்கை கரை ஓரத்தில் நெருப்புக்கு நெற்பான பொருளா ஒன்றாக சேகரித்து அரக்கு மாளிகை
கட்டி ஐவராஜாக்களை கொல்ல செய்தேன். ஆமாம். அதுலயும் சாகல. அப்பா. ஆமா, செத்துட்டு பாங்கன்னு சொல்லிட்டு 2-3 கோடி செலவு பண்ணடா உனக்கு பையா. என்ன ஏறி கோடிகளா? ஏய், உண்மையா காசுரா. பாண்டவர்கள் அரைக்கமாலையில் மாண்டார் என்று அச்சனாபுரம் சென்று சக்கர விழா கொண்டாடின செலவெல்லாம் ஃபுல்லா பண்ண செத்தார்களே. எதிரிகள் மாண்டார், நமக்கு எதிரி யாருமே இல்லை இல்லை என்று பார்க்கின்ற வேளையில் அங்க ஒரு நிருபத்தை பார்த்தேன். என்ன? பாஞ்சால நாட்டிலிருந்து பாஞ்சால மன்னன் அனுப்பியிருக்கிறான். பாஞ்சாலிக்கு சுயவரம் ஏற்படுத்தியிருக்கின்றேன். யார் ஒருவன் உள்ளே விளைக்கின்றானோ அவனுக்கு பெண்ணு அரங்கேற்றம். என்ன பாரு, பெண் என்றால் பேயும் மனம் இறங்கும். அப்பயே எடுத்து பூட்டிக்கணும் போறா மறுபடியும் கட்டிய முட்டி எல்லாம் புறப்பட்டேன். அச்சினாபுரம் வளையாத வில்லை வளைத்தேன், வளைக்க முடியவில்லை. பிராமணன் உருவத்திலே வந்து அந்த அர்ஜுனன் வில்லை வளைத்தான். அப்பதான் அர்ஜுனன் என்று தெரிந்தது. இப்படியே விட்டால் ஆகாது என்று சொல்லி அப்போது என்ன செய்தேன், ஆண்டவருக்கு இன்னும் கொடுத்திருந்தேன் சுண்ணாம்புக்கல் மேட்டை. அந்த சுண்ணாம்புக்கல் மேட்டை இந்திரபிரதமாக்கி வாழ்ந்து வந்தார்கள். அதுலயே அவங்களை வைக்க கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் எனக்கு. நல்ல எண்ணம். அந்த நல்ல எண்ணத்தில் என்ன செய்தேன் தெரியுமா? பஞ்சாதாரை பகடையாடி அந்த பந்தனியை கொண்டு வந்தேன். நான் பஞ்சம் செய்தேனே. பஞ்சபராதி பசுகளை எப்படி விடக்கூடாது என்று சொல்லி இந்திரபிரதத்தில் இருந்தவர்களே நய வஞ்சகமாக பொய்வாளை ஒன்று எழுதி அதுதான் மெய்வோலை என்று தெரிந்து அச்சனாபுரம் அழைத்து வந்து அவர்களை பகடையாடினேன். சூதாட்டத்தில் நாடு நகரமான சேனை உப்பு செட்டி வருவோட பருத்திக் கொண்டு ஈராறு மணி 2 ஓராண்டாய்க்கு அதுவாசம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகார பாண்டவர்களுக்கு பாதி நாடு என்று சொல்லி அவர்களுக்கு காட்டுக்கு ஓட்டிட்டேன். ஓட்டும் போது ஒரு பேசி சொல்லிக்கிறேன். என்ன பேசி? 3 கால் வைத்து சாதம் சமைத்து சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டால் மீண்டும் 13 அப்ப என்ன சாப்பாடு அவர்களுக்கு? உண்ணுவது காய்கறிகள் தின்று காலம் கழிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறேன். அவங்க போய் சிலது நாளாய் போச்சு. அதுலயும் யாரு கண்ணுக்காவது தெரிந்தால் மீண்டும் 13 மறுபடியும் 13 26 அப்படின்னு ஓட்டிட்டேன். அப்படியா? எனக்கு ஒரு ஆசை. இன்னைக்கு என்ன ஆசை? தேடின்னு போய் அவங்களை கண்ணுல பாத்துட்டான். கேடின்னு போயா? தேடின்னுடா, கேடின்னு இல்லையா? கேடின்னு போனா புடிச்சிட்டு ஜெயில அடிச்சிருவாங்க. கேடி கேடி கேவுக்கும் தேவுக்கும் வித்தியாசம் இருக்குது. கீழுக்கு இப்படி இழுத்து விட்டுன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேரு தே. அதேவே இப்படி சுத்தி விட்டுட்டுன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேரு கே. இப்போ யார் பாங்க நீ? அதனால இப்படியே விட்டு ஆகாது. அத்தானாகிய சகினி மாமாவை அழைத்து மாமா இடத்துல பல யோசனைகளை கேட்டு காட்டுக்கு தேடிக்கொண்டு ஒருத்தனே போக கூடாது. பூரா தம்பிமார்களை எல்லாம் 100 பேர் நாங்கள் போய் அந்த பாண்டவரும் பார்த்து சும்மா அப்படி எட்டி பார்த்துட்டான். யாராவது கண்ணுக்கு தெரிஞ்சு அங்க போறவ என்னத்துக்கு போறா? மூத்திரத்துக்கா? மூத்திரத்துக்கா தெரியல. ஒண்ணுக்கா இல்ல மூத்திரத்துக்கா? அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். அது மூத்த பேர்ந்து விட்டு தீப்பாடுறதுக்கு அனுப்பிடலாம். சீக்கிரமா போய் மாமனே சரி மாமனேடா மாமனை கொண்டு வரேன். படிக்காம வைக்கல போய் மாமனா
மகாராஜா சுகம் பெற்று வாழ்வார். வணக்கம், இருந்த வணக்கம் ஐயா. போதிலும் இச்சபையில் நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க. உங்களுக்கு இரண்டு விழியால் உற்று நோக்கி பார்க்கும்போது யார் என்று புரியும். எனக்கு தெரியா எப்படி? ராஜா நான் வந்தேன். ஆமா. நாட்டு மக்களுக்காக விளக்கங்கள் உல்லாசங்கள் எவை சொல்லுங்கள் கேட்கலாம். வா. காந்தார தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சோமலராஜனுக்கும் தாயாராகிய சாயா தேவிக்கும் பிறந்த என் பேர் மாமன். மாமனா? யாருக்கு மாமன்? உனக்கு மாமன். பொட்டிக்காரனுக்கு? பொட்டிக்காரனுக்கும் மாமன். மத்தாள்காரனுக்கு? மத்தாள்காரனுக்கும் மாமன். தாள்காரனுக்கு? தாளக்காரனுக்கும் மாமன். மாளுகாரனுக்கு? மோளகாரனுக்கும் மாமன். எனக்கு? உனக்கும் மாமன். வாத்தியாருக்கு? வாத்தியாருக்கும் மாமன். வாத்தியார் மகனுக்கு? அவருக்கும் மாமன். என் பொண்டாட்டிக்கு? உன் பொண்டாட்டிக்கும் மாமனடா. உன் பொண்டாட்டிக்கு? என் பொண்டாட்டிக்கும் மாமன். பொண்டாட்டிக்கு மாமனே. எப்பா உனக்கு லங்குல ஒண்ணு இல்ல ஒண்ணும் கிடையாது. நீ எல்லாருக்கும் மாமன் சொல்றே, நீ யாருக்கு சொந்த மாமன்? அப்படி கேளு. சொல்லுவா. மன்னன் துரியனுக்கு யாமன். அப்படியே மதிகுலத்து மாமன். இதுல ஒரு மாற்று மாதிரி இருக்குது. எப்படி? நான் தான் மாமன்ற, மறுபடியும் நான் யமன்ற. இந்த மாற்றங்கள் என்ன? எப்படி? துரியன் பல்லிலே பகை வைத்து உதட்டிலே உற வைத்து எங்களுக்கு ஒரு கொடுமை செய்தார். அது பின்னால போக போக சொல்றேன். அப்படி கொடுமை செய்ததால் அவரை நான் கருவறுக்க வேண்டும். அப்படியா? சரி. துரியன் குலத்தை கருவறுக்க வேண்டும். அதனால்தான் நான் இப்படி வந்திருக்கிறேன். நாங்களும் துரியோதனாதிகளும் நாங்கள் 104 பேர்கள், துரியோதனாதிகள் 100 பேர், இப்படி 204 பேர்களும் வனவேடிக்கை சென்றோம். அப்படி வனவேடிக்கை செல்ல நேரத்தில் வரக்கூடிய வழியிலே ஒரு பெருத்த குண்டாகப்பட்டது இருந்தது. குண்டு. இது நேரா போற வழியை விட்டு இப்படி சுத்திட்டு போனா எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்சம் வெகு நேரம் ஆகும். நேரமாகும். அதனால துரியோதனா இந்த வழியா சுத்தி கொண்டு போனால் நேரமாகும். அதனால இந்த குண்டை விரட்டுங்க அந்த பக்கம் போட்டோம் அப்படின்னு சொல்லு. அவங்க 100 பேரை விரட்டி பார்த்தார்கள், முடியல. என் நிலத்தில குட்டி சாத்தான் மந்திரம் இருக்கிறது. அதை வைத்து என் தம்பி ஆகிய குண்டாதிரை அழைத்து, தம்பி குண்டாதிரா இந்த குண்டா விரட்டுற அந்த பக்கம். அவன் இடக்கால் பெரியவரால் விரட்டி விட்டான். அந்த போது போட்டு கொடுத்துடா அந்த துர்மானிக்கு போயிட்டான். அப்படி இருக்கும் நேரத்தில் அன்றைக்கே வைத்தான் எங்க மேல போராம வைத்து எங்களுக்கு 104 பேர்களுக்கும் கல்லறை கட்டி வைத்தோம். கல்லறை கட்டி வைத்து அதுல மேல்மூடி கொட்டாங்காட்சி. அந்த மேல்மூடி கொட்டாங்காட்சியில ஒரு நாளைக்கு ஒரு கொட்டாங்காட்சி கூழுதான் எங்களுக்கு சாப்பாடு. சரி. அதெல்லாம் நான் என்ன யோசனை செய்தேன், தம்பிமார்களை கேட்டு, தம்பிமார்களா இந்த ஒரு கொட்டாங்காட்சி கூழை குடித்து துரியோதனாதிகளை நீங்கள் கருவறுக்கிறீர்களா அல்லது எல்லாருக்கும் கூட நான் குடித்து நான் கருவறுக்கட்டுமா என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார், அண்ணா நீயே அதுக்கு தகுந்தால் நீயே செய்யணும். அந்த 100 கொட்டாங்காட்சி கூழையை குடித்து துரியோதனாதிகளை கருவறுக்க வேண்டும். அதனால் வந்தேன் மதிகுலத்து மாமன் மன்னன் துரியனுக்கு யாம. இப்ப வந்த நோக்கம் துரியோதனன் அழைத்திருக்கிறான், மாமா வந்துட்டார் என்று எச்சரிக்கை. ஐயா அண்ணாளுக்கும் நன்னாளுக்கும் ஏன்
என் பொன்னானே என் ஜெகனி மாமா ஆமா சொன்னே நீ உம்பராமோ மாமா ஐயோ நீ இன்னும் வரல மாமா இன்னும் வரல ஐயோ உனக்கு நான் எப்ப பாக்குவேன் மாமா படுத்து தூங்கும்போது பாரு உன்னை பார்த்தாலே எனக்கு 200 ரூபாய் நஷ்டம் மாமா ஆர்க்கே தாபாக்கா மாமா நீ வந்தா என்னப்பா நீ வாங்கிக்கோ ஏன்னா எந்த மாத்திரம் வேலை சரி வாங்கி போட்டுறியா மாமா பல்லியே ஏய் மாமா வந்துட்டாரு மகாராஜா மாமா என் மாமா வரலையே மாமா வரல மாமும் வரலையே மாமா வந்தாச்சு கேட்ல நிக்கிறான் ஏன்டா மாமனை அங்க நிக்க வச்ச மரியாதை டேய் ஓய் என்ன யாரே ஒண்ணா நிக்க வைக்கணும் ஆ எங்க மாமனுக்கு மாத்திரம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது போய் போடுறா மாமனுக்கு செருப்பில் போட்டா செருப்பில் கோவம் கல்லும் லாஸ் போய் போடுறா மாமனுக்கு போய் ஐயா தண்ணி காசி ஐயா பகலே ஊரே ஊரங்கெடுத்து ஊரங்கா எனக்கு எடுத்து ஆட்டு வியாபாரியா அடிச்சாங்க பழுத்து போட்டு நாட்டுப்போம் அப்படியே மாம் சேனாதிபதியே உங்க மருமகன் அலை குதை சென்று பார்க்கலாம் புறப்படு போலாமா புறப்படு ஓட்டியா மாமா என்கிறாரு டேய் கேட் மாமா ஓ மருமகளே துரியாதனா போறாரோ ஓய் மாமா ஏய் இதான் வாட் கேட் அங்க கூப்பிடுறது கேட்ல இருக்குதுன்னே கேட்ல நாங்க கேட்ல வெளிய என்ன அங்க ஒரு கேட் தெரிஞ்சா அதே பாத்துனே கேட்ல மாமா மாமான்றேன் அது எங்க அண்ணன் கேட் அது இந்த பக்கம் தெரியுதுயா இதுல இந்த பக்கம் ஏ மாமா ஏ மாம் மாமா ஏய் ஏ மாமா ஏய் நெக்ஸ்ட் பா நம்மளே விட்டுரு ஏய் அந்த நம்மளுக்கு கை வச்சு எங்க மாமனை பாத்தேமா நீ என்ன அந்த மனுஷனை போட்டு அதே மாமா எங்க மாமன் நீ பண்றதா முடியா நீ படுத்தாதான் அந்த ஆளு உன் பக்கம் நகரி வரான் நீக்கிற வாங்க டா என்ன பாருங்க வாங்க மாமா இந்த பாம்பு வந்து மேலகல விழுந்தா உங்க கை போகும் என் கை கட்டு போகும் ஏய் மாமா மாமா டா இவனே இத புரோக்கர் ஏ மாமா ஏய் புரோக்கர் மாமாங்க நீ வாடி என் கைக்கு டெஸ்ட் நான் சீக்கிரம் விட்டுறால மாமா ஓடி ஏ மாம் மாம் என் கைக்கு ரவ டெஸ்ட் கூட விட மாட்டேன் புடிச்சிருக்கேன் ரவுண்டி அடிச்சா உப்புமா பண்ண முடியும் ரவு எங்க மாமா ஜெகனி மாம் எங்க அத பார் மருமகனே தெரியாதுலோ மாமனே ஓ நல்லா நடந்து வாயா மாமனே மருமகனே நாசனம் ஓ மருமகனே எதுக்காக இவனை கூட வச்சுக்கிறா இவனை நான் கூட வச்ச என்ன போச்சு நாங்க இருவரும் ஒன்றாக கூடி மாமா தாசோன்னு சொல்றீங்களே நீ நாசனோன்றியே எகிரு இல்ல நிகர் இல்ல கூடி கூடி பேசுறாங்க பாரு ஊடுல குடிச்சோ போட்டு கூடி பேசனா குட்டிச்சு அவரு யாரும் கூதி பேசவே கூடாது யாரோ
ஆமாடா கூடி பேசவே கூடாது கூட்டி சேவராய் போகும் நீங்க என்ன நாங்க பூரா சேர்ந்து சேர்ந்து பேசுறோம் ஆமாமா நம்ம சந்தோஷம் வாழ்க வளமுடன் மாமா நீங்கள் வாரும் வாரும் மாமா வயிறே பாத்தியாடா மாமா வயிறே பாத்தியா மாமனுக்கு அவங்களுக்கு சரியா போவாப்பா நாங்க எப்படியா அந்த நீங்கள் பெரிய இப்படி எங்க மாமா வயிற்றுல பூரா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் மேனிக்குது கூட 1000 ரூபாய்க்கு வாங்கி ஆசிட்டா கூட 50 ரூபாய்க்கு வித்துறாரு பாட்டுல நீ மாமாசு நம்மளுசு ஒண்ணுக்கு வருது இன்றால் வருது வந்துடுற மாமா இங்கு மன்னன் என்று பெயர் படித்த மணிமுடி தைத்த துரியன் மாமனே கதி என்று சொல்லி உலகத்தில் அத்தனை பேர்கள் கடவுள் இருக்கக்கூடியதில்லை நினைப்பார்கள். என் உள்ளத்தில் மாமாதான் கடவுள் என்று நான் நினைத்து மாமா உன் பாதமே கதி என்று சொல்லி யாருக்கு வணங்காத இந்த வணங்க முடியும் உன் பாதத்தை கண்டு மற்றும் மாமா என்று சொல்லி உன் பாதத்தில் மட்டும் துரியோதனன் அநேக கோடி உலகம் பெற்று அத்திபுறமான முத்தமான மாமானே மாமானே என்னுடைய பாதாரம் தபடியால் என்றென்றுக்கும் நீ வாழ்க, உன் முடி வாழ்க, உன் புகழ் வாழ்க, என்னுடைய ஆசீர்வாதம். கண்ணியமான மாமா என்னை பெற்ற தாய் தந்தை ஓடி வந்து மகனே சுகமாக இருக்க வேண்டும் துரியோதனம். அப்படி என்று சொல்லியிருந்தாலும் அது பெரிதாக நான் நினைத்திருக்க மாட்டேன் மாமா.
என்னை படித்த கடவுளே ஓடி வந்து துரியனின் சுகம் பெற்று வாழ்வா என்று சொன்னான். இதுதான் பெரியது என்று நினைத்திருக்க மாட்டேன். என் அத்தானாகிய சகனி மாமா சுகம் பெற்று வாழ வேண்டும் துரியோதனா என்று சொன்னாயே, அதையே என் சிரம் மீது நான் ஏற்றிக்கொண்டு மாமா சொல்லும் மொழிதான் நியாயமான மொழி என்று சொல்லி நான் கண்ணியமானேன் மாமா, கண்ணியமானேன். ஆகட்டும், ஆனால் ஒரு சமாச்சாரம் சொல்லுங்கள். எந்த நாடிய இன்று நாளைய திடீரென்று மாமா வர வேண்டும் என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். என்ன காரணம் தெரிந்து கொள்ளலாமா? மாமா எதற்காக உன்னிடத்தில் சொல்ல வேண்டுமையானால் சொல்ல பயமாகுதையோ என்று சொல்லி நீங்கள் கேட்கின்றீர்கள் மாமா. அந்த வார்த்தையை நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டுமே, ஆனால் சொல்ல பயமாகிறது மாமா. உனக்கு அல்லல் என்ன நெந்திடுமோ என்று. அப்படியா? ஆமா, சொல்லவே மனமில்லை. சொல்ல பயமாகுது. சொல்ல பயம் ஆகுது என்று சொல்லுகிறாய். அந்த செய்தி என்ன? ஏன் கவலைப்படுற? இந்த மாமா நான் இருக்கும் போது ஏன்டா நீ கவலைப்படுற? மாமா மருமகளே, சுகம் பெற்று வாழ வேண்டும் பயமாக இருக்கிறது. சொல்லவே மனவல்ல என்று சொல்கின்றாய் துரியோதனா. மனம் கலங்காதே, என்னிடத்தில் சொல்லும் மன்னனே என்று சொல்கிறாய். ஆமா, அதை நான் சொல்ல வேண்டியனால் மாமா, பஞ்சபனாதி பசங்கள், கேவருமா கூலு கதி கட்ட பசங்க கண்டவனுக்கு பிறந்த புண்ட ஜாதி பசங்கள். மாமா, எத்தனையோ வஞ்சனைகள் செய்தோம், பாண்டவர்கள் மாளவில்லை. சூதாடி நாடு நகரமான சேனை உப்பு சேட்டி வருவன பறித்துக் கொண்டு அத்தனையும் பறித்து கொடுத்தேன். 12 ஓராண்டு அஜாதவாசம் கழித்து வந்தால் பாண்டவருக்கு சேர வேண்டிய பாதி நாட்டை தருவேன் என்று சொல்லி கானகத்திற்கு நம்ம ஓட்டி வைத்தோம் இல்லையா மாமா? ஆமா, காட்டுக்கு சென்றார்கள். ஆமா, வெற்றி விடமாகிவிட்டது. ஆமா, இப்படி பிடித்து மாமாம் அவர்கள் பாண்டவர்களாகப்பட்டவர் மாமாம். மாமாம் மன சென்ற பாண்டவர்கள் மாமாவே மாமாவே
12 கழித்து ஓராண்டு அஞ்ஞாத வாசம் கழித்து மீண்டும் அவர்கள் நாட்டுக்கு வந்ததே. ஆனால் பாதி நாட்டை பாண்டவருக்கு நம்ம தர வேண்டும் அல்லவாம். பைத்தியமாயா உனக்கு? இன்னொரு எத்தனை நாளாவது பாண்டவரை காட்டுக்கோட்டு? எத்தனை வருஷம் ஆகுது? அதான் உன்னை கேட்டேன். 8 வருஷம் ஆகுது. 8வது நாள் எரி வரும். இது மூங்கலோடு மூங்கல் வராந்து பாண்டவர் மாண்டு இருப்பாங்க. ஆனா எதுக்கு ஒரு மாதிரி தேடி பார்க்கலாம் நம்ம. மாமா தேடுவது பின்னடியா இருக்கட்டும். ஆமா, பாண்டவர்கள் இப்ப 12 கழித்து வந்தால் என்ன செய்யணும்னு நான் கேட்டேன். 12 கழித்து வந்தால் நாளை கொடுக்க கூடாதியா? 12 கழித்து வந்ததே ஓராண்டு அஞ்ஞாத வாசம் கழித்து நாட்டுக்கு வந்து அந்நாட்டு தர வேண்டும் இல்லவா? அதற்காக நம்ம கட்டளை போடுங்க. அதை யோசியுமாமா. ஆமா, அவங்க செத்தாங்கள உயிரோட நமக்கு மானா. ஆமா, பாண்டவர்கள் மாண்டால் என்ன, உயிரோட இருந்தால் என்ன, இருந்தாலும் கட்டளை ஒன்று போட்டுக்கிறோம். அதை நினைச்சு பாரு. என்னவென்று 12 ஓராண்டு அஞ்ஞாத வாசம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாட்டை தருவோம் என்று கட்டளை போட்டு இன்னொரு கட்டளை போட்டீங்களே. என்ன கட்டளை? தலைமையில் பேன் கடிக்கிற கட்டளை. பாண்டவர்கள் உயிரோடு இருப்பது ஒருவர் கண்ணுக்கு தெரிந்ததே. மீண்டும் 13 26 வருடம் ஓட்டணும் அப்படின்னு கட்டளை போட்டு இருக்கிறோம். பாண்டவர்களை கண்ணால் கண்டால் மீண்டும் 13 ஓட்டணும் இல்லையா? ஆமா, அதற்காக என்ன யோசனை செய்யணும்? கண்ணால் கண்டு அதே பாண்டவர்கள் மீண்டும் 13 ஓட்டுவதற்கு யோசனை ஏதாவது இருந்தா சொல்லுமா. நீ கவலைப்படுற? உங்க அண்ணன் தம்பியில் அத்தனை பேரும் கூப்பிட்டு இன்னொரு பேரும் கூப்பிட்டு பாண்டவரை தேடி போகலாம். எங்காவது 3 கல் வைத்து ஒரு இடத்தில் சாதனை சமைத்திருந்தால் அங்கே பாண்டவர் கண்ணுக்கு அகப்படுவார். மீண்டும் 13 26 வருடம் ஓட்டலாம். ஆமா, என்ன மாமா உனக்கு இவ்வளவு குதிர்? இவ்வளவு பெருசுக்குது எனக்கு புத்தி. எவ்வளவு புத்திக்குதுன்னு நான் நினைச்சு பார்க்கலாமா? தமிழ்வார கூப்பிடியா? எல்லாருக்கும் முன்னே கூட்டுன்னு போட்டுருமாமா. இவ்வளவு புத்திக்குதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப பாண்டவர்களை காண வேண்டுமே. ஆனால் ஒருத்தர் போய் ஒரு செடியை தேட முடியுமா? முடியாது. நம்ம எத்தனை செடியை தேட முடியும்? ஒரு 2 பேர் போனா 100 பேர் அண்ணன் தம்பி 100 பேர் 100 செடியை தேட நேரா நிக்க வச்சு எவ்வளவு தோடு போவோம்? 100 பேர். ஆமா, ஒருத்தன் கண்ணுக்கு இருந்தாலும் ஒருத்தன் கண்ணுக்கு அவங்க அவன் சொல்லுவா இல்லையா? அண்ணா என் கண்ணுக்கு தெரிஞ்சு பாண்டவர்கள் நின்றா சொன்னா ஓட்டு 13 26 வருடம். ஆமா, யோசனை இதுவே. எகும்பதி சொன்னாய் மாமா. நல்ல யோசனை இதுதான். இப்போ பாண்டவர்களை காண வேண்டுமையானால் தம்பிமார்களை அனைத்து பேர்களும் அழைத்துக் கண்டு 100 பேர்களும் காணகம் போகலாம். அன்னோட ஆக்கிண்டியா மகனே? சீக்கிரமாக சென்று அசனாபுரத்தில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் அத்தனை பேர்களும் பொம்பளைகளுக்கு தெரியாது. ஆமாடா, பெண்களுக்கு தெரியக்கூடாது. பெண்களுக்கு ஒருவருக்கும் தெரியாத தம்பிமார்களை மற்றும் அண்ணா வளைத்தார் என்று கூட்டணுமா? நான் பேசுகிறேன். புறப்படு. இதே உள்ளூரை சேர்ந்த சின்ன பையன் அண்ணா அவர்கள் ஊர் கவர்னர் வரிகவன் கொடுக்கப்பட்ட பணமாகப்பட்டது. இதே இந்த மாமையில இதே செத்து சிவந்த 4ஆவது அடிந்த கௌரவம் மேல் கொடுக்க கௌரவம்மா நரகத்திலே இருந்தாலும் சொர்க்கப்பதி அடைய வேண்டும் சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். அவரால் கொடுக்கப்பட்ட பணமாகப்பட்டது நாடகம் என்ற
இந்தா. ஒரு அடிக்கு 20 ரூபாயா? ஏய் வாடேடா. இந்தாப்பா இந்தாப்பா. இந்த வாடேடா. இந்தாப்பா. அடிக்கிறது ஆ. இந்த வாடேடா. ஓய் ஐயா வணக்கம் வணக்கம். வணக்கம். வணக்கம் தனக்கலை. அழகை. அப்படி இருந்தாலும் ஏய் நான் வந்திருக்கிறேன். ஆமா. ஏய் செங்கமலை ஆமா செங்கமலை எங்க இங்கே எங்க வாரிசு நம்மளுது வாரிசு யாருங்க எண்பது ஒண்ணுதான் ஐயா வணக்கம் வணக்கம் தனக்கலை. அப்படி இருந்தாலும் நான் வந்திருக்கிறேன். தெரியுமா? சொன்னால் புரியும் அடா ஆமா பாரு பயம் இருக்க மூன்றாம் வாய பண்றாங்க சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் நான் வந்திருக்கிறேன். என்னோட பெயர் என்ன தெரியுமா? வீர துச்சோதன புலி. புலி தெளிவா அவங்க கேக்குற மாதிரி சொல்றாங்க. துச்சோசனா புலி துச்சோதனா புலி புலி புலிக்கு இல்ல இதுல உள்ள சொன்னாங்களே பழைய புலி சொர்ணிக்கலையான்னு இல்ல இல்ல அந்த புலி புலி என்று இல்லையா கொட்டு வாங்கின புலியா இல்ல கொட்டு வாங்கின புலியா அந்த புலி கிடையாது. ஈரம் ஈரம் அலாக்கிரம் துச்சோதன புலி 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 துச்சோதன புலி என்று சொல்லிவிட்டேன். ஆமா என்னுடைய வீரம் எப்படி எப்படி தெரியுமா? சொல்லுங்க. தம்பி உடையான் படிக்கந்தான் தம்பி உடையான் படிக்கந்தான் நாமச்சம் தெய்வந்தா மலையேறலாமா பாரியா எனக்கு பங்கு பங்கு ஆமா அவன் அடிக்கிறான்டா அப்போ என்னத்துக்கு அடாக அம்மா எனக்கு அண்ணி ஆகணும் அது அப்பா எனக்கு அண்ணன் ஆகணும் இவன் என் மக ஆகணும் அவங்க அம்மா மகன்ல சின்ன வயசு நான் கேக்குற மாதிரியே சொல்றேன். நீ ஆம்பளையா இருந்தா அடிச்சு பாரு என்னன்னு கேளு. அவனை அடிச்சு பாரு பங்கு நான் சுண்ணி பங்குறேன். நீ சொன்ன மாதிரி தான்டா சொன்னா
என்ன கேக்கல நான் உன்ன சொல்றேன் எங்க அண்ணன் அடிக்கல அடிச்சிடல எங்க அண்ணன் கொஞ்சம் முன்ன பின்ன ஐ போச்சு நீ ஆம்பளையா இருந்தா என்ன அடிச்சு வரன்னு சொல்றேன் எங்க அண்ணன் அடிச்ச முன்ன பின்ன நீ ஆம்பளை என்ன அடிச்சு பாடுறா முகத்துல மீச இருந்தா என்ன அடிச்சு பாடுறா என்ன போச்சு யார் அனுப்புறா ஐயா வணக்கம் வேகம் ஆமா இதுல கோபம் என்ன ஆமா தெரியுமா அண்டாத உலகம் எல்லாம் கண்டாலே கண்டாலே ஆமா கை கட்டி வாய் புதைச்சி பயந்து இங்க அடிச்சு இல்ல நாளைக்கு எங்க போனோம் எங்க தெலவாப்பள்ளி அங்க ஃபர்ஸ்ட் நாள் யாரு கஞ்சாதவடி சிங்கம் நெஞ்சம் என்னை கண்டால் யாருக்குமே அஞ்சாதவன் பேர் பெற்றவன் இந்த அகில உலகத்திலே இந்த பேர் பெற்ற வீரன் என்னோட பெயர் வீரதுச்சோசனன். அப்படியா? அது மட்டும் இருந்தால் ஆகுமா? கண்டால் யார் பேரை பயப்பட வேண்டும்? எப்படி சொல்லுங்க. என்னை கண்டால் ஆமா கண்டு மடிய பயந்து நடுங்கிருக்க வேண்டும். எப்படி எப்படி கண்டு நடுங்கி பயமா இருக்கணும். ஆமா அது மட்டும் இருந்தால் ஆறுமா? எப்படி என்ன என் புள்ளிகளே ஆமா அவளை பண்ணி இருந்தா படிச்சுக்கிறவான். நான் எவ்வளவு அடிச்சு படிச்சுதான். ஆமா இப்ப நிக்கிறேன் வாரிசு நிக்கிறான் என் சன்னு. ஆமா யாருக்கு? எனக்கு. வாத்தியார் தாப்பா. என்னன்னா கீழே வேறு உலகம் இந்த அகில உலகத்திலே ஆமா கண்டோம் அனைவருமே பயந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் இன்றைய நாளிலே வந்திருக்கிறேன். என்ன நோக்கம்? இதற்காக நாட்டியம் கண்ணா
அரசன் ஏய், அண்ணன் மாமன்னன் ஆஹா. அரே, உங்க அண்ணா பேரரசன் அரசன் அரவ கொடி படைத்தவன் ஏய், பாம்பு கொடி படைத்தவன் கொடியோன் சர்வ கொடி படைத்தவன் ஆமா ஜனதண்ணன் ஆ, மாமன்னன் அம்மா துரியோதன மகாராஜன் கேக்கே சொல்லப்பா என்ன நம்ம இதெல்லாம் தள்ளிவிட கூடாது அது அந்த ஒன்னானோ அப்படி ஆ, துரியோதன மகாராஜன் ஆ. இன்றைய நாளிலே தம்பிமார்கள் அனைவரும் வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார் அப்படி அந்த புறத்திலே அண்ணா இருந்தால் ஆ. உனது தம்பி வந்திருக்கிறேன் என்று ஒரே ஜெயம் ஆய் உள்ளூர் கிராமம் ஓய் இது என்ன கிராமம் தமிழா மேவண்டப்பள்ளியை சென்று ஆ. விஜயா அம்மையார் தாய்க்குல சிகாமணி விஜயா அம்மையாராகப்பட்டவர் பணமளித்திருக்கிறார் யாருடைய பேர் வழியில் என்றால் யாரு இங்க மாண்டு மரலோகம் சென்றிருக்கிறார் இல்லையா கௌரம்மா கௌரம்மா பேர் வழியாய் பணமளித்திருக்கிறார் அந்த கௌரமாராகப்பட்டவர்கள் நரக லோகத்தில் இருந்தாலும் சொர்க்கலோகம் சேருமாறு ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம் அவரால் கொடுக்கப்பட்ட காட்சானம் இந்த நாடக மன்றத்துக்காக இதே ஜெயம் ஆமா